மாணவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க நாளை சென்னை வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கல்பாக்கம் அணு உலை ரியாக்டர் மேம்பாடு திட்டத்தையும் பார்வையிடுகிறார். பிரதமர் மோடியின் வருகையொட்டி சென்னை மற்றும் கல்பாக்கத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ள 20,000 போலீசார். சென்னை விமான நிலையம், நந்தனம் மற்றும் கல்பாக்கத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு. பிரதமர் மோடியின் வருகையை ஒட்டி சென்னை, செங்கல்பட்டு, தாம்பரம் மாநகர காவல் எல்லைகளில் ட்ரோன்கள் பறக்க தடை. பிரதமர் பயணிக்கும் சாலை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வணிக வாகனங்கள் நுழையவும் அனுமதி மறுப்பு. பெங்களூரு குண்டுவெடிப்பு சம்பவத்தை அடுத்து பிரதமரின் பாதுகாப்பு நடைமுறைகளில் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதாக தகவல். பொதுமக்கள் வரவேற்பதற்கான இடம் குறைக்கப்பட்டு விமான நிலையத்திலிருந்து 10 நிமிடத்தில் நந்தனத்திற்கு பிரதமர் செல்லும் வகையில் ஏற்பாடு. மயிலாடுதுறையில் நாளை புதிய மாவட்ட ஆட்சியர் கட்டடத்தை திறந்து வைக்க ரயிலில் புறப்பட்டு சென்றார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். எழும்பூர் ரயில் நிலையத்தில் திரண்ட திமுகவினர் முதலமைச்சரை வழி அனுப்பி வைத்தனர். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டிப்பதாக நாளை அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் அதிமுக ஆர்ப்பாட்டம். கடைசி துளி போதைப்பொருள் ஒழியும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். பாஜக உட்பட எந்த கட்சியும் அதிமுகவை உருட்டவோ மிரட்டவோ முடியாது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. அதிமுக கூட்டணிக்கு திருமாவளவன் வந்தால் வரவேற்பும், வராவிட்டாலும் கவலை இல்லை என கருத்து. எங்களை யாரும் உருட்டவும் முடியாது, மிரட்டவும் முடியாது அப்படின்னு இல்லை. அதெல்லாம் வேற யாருக்கையாவது வச்சு சொல்லுங்க. அந்த உருட்டல் மிரட்டல்லாம் அதிமுக எப்போதுமே அந்த உருட்டல் மிரட்டல்லாம் எல்லாம் வந்தா வரவேற்போம், வரலனாலும் கவலை இல்லை. எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற கூட்டணியில் இல்லாத கட்சியின் தலைவர்களை குறிப்பிட்டு பிரதமர் பேசுவது என்பது அதிமுக வாக்கு வங்கியை குறிவைக்கும் முயற்சி. எங்கள் மீது அதிமுக கரிசனம் கொண்டிருப்பது உண்மைதான் என்றாலும் அக்கட்சியின் கூட்டணி அழைப்பில் உள்நோக்கம் உள்ளதாக திருமாவளவன் பேட்டி. திமுக விசிக இடையே எந்த மனக்கசப்பும் இல்லை. இருப்பினும் திமுக கூட்டணியில் 3 தொகுதிகள் கேட்பதுடன் அதில் உறுதியாக இருப்பதாகவும் திருமாவளவன் பேட்டி. கரும்பு விவசாய சின்னத்தை வேறொரு கட்சிக்கு அவசரமாக தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருப்பதாக சீமான் குற்றச்சாட்டு. சின்னம் ஒதுக்குவதில் தேர்தல் ஆணையம் பாரபட்சமாக நடந்து கொண்டதாகவும் விமர்சனம். 6 மாசத்துக்குள்ள அந்த சின்னத்தை விண்ணப்பிக்கணும்னு ஒரு கால அவகாசம் இருக்கு தேர்தல் ஆணையத்தில். அப்ப நான் அதுக்குள்ள விண்ணப்பிக்கிறதுக்குள்ள ஒருத்தர் விண்ணப்பிக்கிறாரு. அவசரமா அது அடுத்த அந்த நிமிடமே கையில் அந்த சின்னத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய தேவை என்ன? மனுக்களை வாங்கி வச்சு தேர்தல் தேதி அறிவிக்கல, மனுக்களை பரிசீலிக்கும் போது எல்லாருக்கும் சின்னம் ஒதுக்குற நேரம் வரும்போது அப்ப நீங்க சின்னமே ஒதுக்காத போது படக்குன்னு அவருக்கு இந்த விவசாய சின்னத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? கடந்த ஆண்டு இறுதியில் மங்களூருவில் நடந்த குண்டுவெடிப்புக்கும் பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்புக்கும் தொடர்பு இருப்பதாக கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் கருத்து. பயன்படுத்தப்பட்ட டைமர் மற்றும் வெடிபொருட்களில் ஒற்றுமை இருப்பதை போலீசார் கண்டறிந்ததாகவும் பேட்டி. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் 11 ஆண்டுகளுக்கு முன் கைதான ஜாஃபர் சாதிக்கை ஏன் கண்காணிக்கவில்லை என்று அண்ணாமலை கேள்வி. மக்களை இயக்கமாக திரட்டி போதைப்பொருள் ஒழிப்பில் தமிழ்நாடு அரசு ஈடுபட வேண்டும் என வலியுறுத்தல். 20 கிலோ சிந்தட்டிக் ட்ரக் பயன்படுத்தக்கூடிய ஜாஃபர் சாதிக் 11 ஆண்டுகள்ல 3500 கிலோ ஹேண்டில் பண்றான். அப்ப தவறு எங்க இருக்குன்னா? அதனால் இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது தமிழக அரசு இன்னும் அக்கறையோடு வேகமாக எல்லோரையும் ஒருங்கிணைத்து இது ஒரு சமுதாய இயக்கமாக மாற்ற வேண்டும். நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்படாத கட்சி என்பதால் தான் சின்னம் கிடைக்கவில்லை. நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் கிடைக்காததற்கும் பாஜகவிற்கும் என்ன சம்பந்தம் என்று அண்ணாமலை கேள்வி. சீமான் அண்ணன் அவர்களுக்கு அவருடைய சின்னம் வேண்டும்னா முதல்ல அப்ளை பண்ணணும். அப்ளையே பண்ணல. என்ன காரணம் சொல்றாரு? சென்னையில் வெள்ளம் வந்துச்சு, அதனால அப்ளை பண்ண மறந்துட்டேன்னு சொல்றாரா? அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா சீமான் அண்ணன் இருந்தால் அந்த சின்னம் அவருக்காக இருக்கும். ஒரு கட்சியினுடைய தலைவர் சின்னத்துக்கு அப்ளை பண்ணல, அது சீமான் அண்ணன் தவறா? என் தவறான? சீமான சின்னத்துக்கு அப்ளை பண்ண வேண்டியது அவரு பொறுப்பு. அவர் அதை செய்யாம எனக்கு சம்பந்தம் இல்லாம எம்எல்ஏ எதுக்கு பழிய போறாருன்னு.
5 நாட்கள் இடைவெளிக்கு பிறகு மத்திய பிரதேசத்தில் பாரத நீதி யாத்திரையை மேற்கொண்ட ராகுல் காந்தி. பாகிஸ்தான், வங்கதேசம், பூட்டான் நாடுகளை விட இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகம் என பேச்சு. டெல்லி சலோ போராட்டத்தை தீவிரப்படுத்த உள்ளதாக விவசாயிகள் அறிவிப்பு. நாடு முழுவதும் மார்ச் 10ஆம் தேதியன்று பகல் 12 மணியில் இருந்து மாலை 4 மணி வரை ரயில் மறியல் போராட்டத்துக்கு அழைப்பு. இளம் வீரர் துருவ் ஜுரலை தோனியுடன் ஒப்பிட்டு பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக முன்னாள் வீரர் சுனில் கவாஸ்கர் பேச்சு. அழுத்தமான நேரத்தில் தோனியை போன்று செயல்பட்டதாக கூறியதாக விளக்கம். இந்தியாவுக்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டிக்காக தர்மசாலா வந்தடைந்த இங்கிலாந்து அணி வீரர்கள் 3-1 என்ற கணக்கில் டெஸ்ட் தொடரை இந்தியா வென்றுள்ள நிலையில் வரும் 7ஆம் தேதி தொடங்குகிறது 5வது டெஸ்ட் போட்டி. ஐசிசி டெஸ்ட் போட்டி தரவரிசையில் முதல் இடத்திற்கு முன்னேறியது இந்திய அணி. வெலிங்டனில் நடந்த போட்டியில் ஆஸ்திரேலியாவிடம் தோற்றதால் நியூசிலாந்து 2வது இடத்திற்கு பின்தங்கியது. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்